ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பி அகாடமி. ஸோ நமக்கு வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 14 வரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப தீவிரமாக படிச்சிட்ருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் கொடுக்குற டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நம்ம குரூப் 4 வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ குரூப் 4 எழுதுனவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 120, 130 இந்த ரேஞ்சில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள், லாங்குவேஜ் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷு, தமிழ் இங்கிலீஷு எதை வேணாலும் சூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜில் 90 போடுற மாதிரி ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 25 கொஸ்டின்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து திருக்குறள்னு எடுத்தோம்னா ஒரு 5லேருந்து ஒரு 8 கேள்வி வந்து திருக்குறள் பற்றி, திருக்குறளும் திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த 3 ஓவரால் சேர்த்தாலே வந்து நமக்கு 115 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே வந்து 75 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த 75 கொஸ்டின்ஸில் வந்து மினிமம் 35 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டால் கூட நமக்கு வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்துடுது. ஸோ 145 ப்ளஸ் எடுத்தாலே நம்ம வந்து சேஃப் ஜோன் தான். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த பார்ட்ஸ்க்கு வந்து அதிக ஃபோக்கஸ் கொடுத்து இன்னி வர டைம் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஈஸியாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.